வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குழந்தைகளுக்கு பஜ்ஜி போண்டா பிஸ்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போங்க. நம்ம சிறுதானியத்தில் நிறைய கொடுக்க மாட்டோங்க. அதாவது சிறுதானியத்தில் இன்னைக்கு நட்ஸ் போட்டு ஒரு புட்டு மாதிரி செஞ்சு தரப்போகிறோம். அதாவது இது ரொம்ப சத்தானதுங்க. சிறுதானியம் எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதோட நம்ம கருப்பட்டி சேர்த்துறோம். கருப்பட்டி கூட நட்ஸும் போட்டு செய்கிறோம். அதனால ரொம்பவே ருசியாக இருக்குங்க. குழந்தைங்க இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ கம்பு எடுத்துருக்கிறேன். இப்போ கம்பு இப்படி ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இருந்துச்சுன்னா, இல்லை ரவையே கடையில் கிடைக்குது, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி சிறு ரவையா வெள்ளை ரவை இருக்குங்கள்ல, அந்த மாதிரி பக்குவம் இது. அந்த மாதிரி ரவை நீங்கள் மிக்சிலையும் கூட அடித்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ கருப்பட்டி நம்ம தேவையான அளவு இனிப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நட்ஸ் பாதாம், வேர்க்கடலை எடுத்துருக்கேன், முந்திரி, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு அப்படி சுக்குங்க. இப்போ நம்ம இந்த ரவையை அதாவது கம்பு ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கம்பை வறுத்துக்கலாம். நீங்கள் கம்பு வறுத்தும் கூட இப்படி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் ஒரு 2 கப்பு சேர்த்துறேன். ரெண்டு 2.5 கப்பு இருக்குங்க. ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நிறைய சத்து, இரும்பு சத்தெல்லாம் நிறையா இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல கம்மஞ்சோறு, கம்மங்கூழ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நட்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது டேஸ்ட். அதுவும் இல்லாமல் நம்ம போடுற ஐட்டம் எல்லாமே இதில் நல்ல பொருள் தான். கருப்பட்டி நல்ல இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் ரொம்ப நல்லது, நட்ஸு ரொம்ப நல்லது. இதில் எந்த பொருளுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே சத்தான பொருள் தான் போடுறோங்க. பாருங்க, இது நல்லா சூடாகட்டும். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு காட்டுறேன். கப்பன்னு நல்லா வாசம் வருது. கருகு விடாமல் ஸ்லோலியே வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா வாசம் வருங்க. இப்போ பாருங்க, இதைய நம்ம ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கு அடுத்ததுங்க, தேங்காயும் சேர்த்திக்கலாம். நீங்கள் தேங்காய் சின்ன சின்ன பல்லாம் கூட அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ இதையும் மாற்றிடலாம். பாருங்க, மறுபடியும் இந்த நட்ஸ் எல்லாம் சும்மா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது சுக்க தவிர மீதி ஏலக்காய், முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாமே சும்மா ஒரு அரைக்கிறக்கு நல்லா இருக்குங்க. அது சும்மா அப்படி வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இதையை ஆற வச்சு மிக்சியில் இதையும் சும்மா ஒரு 2-3 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நட்ஸு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோங்க. அதாவது கொஞ்சம் குறைனையும் எடுத்துக்கலாங்க. இப்போ கம்பையுமே இப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் வெதுன்னு சுடுதண்ணி வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதோட இந்த நட்ஸும் சேர்த்திடலாம். அதோட சுக்கு பொடி கொஞ்சமாக அதையும் சேர்த்திடலாங்க இதில். இப்போ பாருங்கள், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா உதிரியாக பண்ணிக்கலாம். அதாவது வெதுன்னு சுடுதண்ணிங்க, ரொம்ப சூடாக வேண்டாம். அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம இதையை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு வேக வைக்கிறதுக்கு இதெல்லாமே இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இதுக்கடுத்து மேலேயே தேங்காயும் வச்சுக்கலாங்க. ஒரு 7 நிமிஷம் விட்டுறலாம்.
5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. ஏன்னா நம்ம வந்து வறுத்து தான் பண்ணியிருக்கோம், அதனால சீக்கிரம் வெந்துடும். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறோம், அதனால சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ பாருங்க, நம்ம வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கம்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதையே ஒரு தட்டத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்க, இது எல்லாமே ஒரு தட்டத்துக்கு மாற்றிட்டோம். அதாவது இட்லி மாதிரியெல்லாம் வராது, இப்படியே நம்ம தள்ளி விட்டோம்னா அப்படியே உதிர்ந்து போயிருங்க. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டோம். இப்போ இதோட வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற கருப்பட்டி சேர்த்திக்கலாம். அதாவது நீங்கள் தென்னங்கருப்பட்டி சேர்த்திக்கலாம், பனங்கருப்பட்டி சேர்த்திக்கலாம். அப்படி ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்திக்கிங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. பாருங்க, நல்லா கலந்துட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா கருப்பட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். வேணுனாலும் கூட மேலே ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா போட்டுக்குங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நட்ஸு கம்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு மேலே வந்து ஏதாவது நட்ஸும் கூட வச்சு கொடுத்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிடுவாங்க. முந்திரியோ பாதாமோ அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட்டு காரமோ எந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு சத்தான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற ஐட்டம் எல்லா ஐட்டமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் கம்பு இல்லைன்னா ராகிலையும் கூட பண்ணலாங்க, தினையிலையும் கூட பண்ணலாம். இப்போ ரவையாட்டம் அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.